Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூட்ஸ்ட்ராப்பில் இருக்க டேப் கண்டென்ட் அப்படின்ற கிளாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேப் கண்டென்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ டேப் கண்டென்ட் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய பேஜஸ் இருக்குது அப்படின்னா ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போங்க அப்படின்னு நம்ம பாஸ் பண்ணுவோம் லிங்க்கை, ஓகேங்களா? ஆங்கர் லிங்க் கொடுத்து அதுலேருந்து இந்த கண்டென்ட்லேருந்து அடுத்த கண்டென்ட்க்கு போங்க, ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போங்கன்னு தான் மூவ் தான் பண்ணுவோம். ஆனால் பூட்ஸ்ட்ராப்பில் இருக்க இந்த டேப் கண்டென்ட் அப்படின்ற கிளாஸ் யூஸ் பண்ணி வெவ்வேறு பேஜை நம்ம ஒரே இடத்துலையே நம்ம மூவ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் ஃபைலை நம்ம ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு நியூ ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வேணாங்கிற டேட்டா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு தென் சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்க்க போகிறது டேப் கண்டென்ட் அப்படிங்கிற ஃபைல் கிளாஸ் தான். ஸோ அந்த நேமே நான் தந்துட்டு தென் HTML அப்படின்னு எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம டைட்டில் தந்துடலாம், ஓகேங்களா? நம்ம பேஜுக்கு ஒரு டைட்டில் தந்துடலாம். ஸோ டேப் கண்டென்ட் அப்படின்னு தந்துடுறேன். ஸோ அடுத்து என்ன பண்ணலான்னா நம்ம பாடி செக்ஷனில் போய் ஒரு டிவ் மேக் பண்ணலாம். ஸோ ஒரு மெயின் டிவ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டிவ் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த டிவ்வை நான் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸும் பண்ணிவிட்டேன். தென் கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே இதுக்கு நான் வந்து காலம் செட் பண்ணுறேன். ஸோ காலம் MD12 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ தென் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு நான் லிஸ்ட் ஐட்டம் மேக் பண்ணுறேன். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூட்ஸ்ட்ராப்பில் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு மூவ் ஆகாமல் அந்த பேஜ்குள்ளேயே நம்ம பாஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஆர்டர் லிஸ்ட் ஒன்று மேக் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் ஏதோ ஒரு லிஸ்ட் மேக் பண்ணால் நமக்கு போதும். ஸோ இந்த அன்ஆர்டர் லிஸ்ட் மேக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்க ஒரு லிஸ்ட் ஐட்டம் தான் நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட் ஐட்டம்னு கொடுத்தாச்சு. தென் அடுத்து என்ன பண்ணுறேன்னா ஸோ இதுக்கு ஜஸ்ட் வந்து மண்டே அப்படின்னு தந்துடுறேன். ஸோ அடுத்த ஐட்டத்துக்கு டியூஸ்டே, ஸோ அடுத்ததான் இன்னொரு லிஸ்ட் ஐட்டம் மேக் பண்ணிவிட்டு வெனஸ்டே அப்படின்னு தந்துடுறேன். ஸோ ஃபோர்த் ஒன் தேர்ஸ்டே, ஸோ ஃபோர்த் ஃப்ரைடே, ஸோ ஃபிஃப்த் சாட்டர்டே, லாஸ்ட் ஒன் சண்டே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கண்டென்ட்டில் மூவ் ஆகணுமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து நான் பேஜை ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளோட வெப்பேஜ் ஓப்பன் ஆகிட்டுருக்கு, நம்மளோட அன்ஆர்டர் லிஸ்ட் வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ இதை தான் இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்டாக மாற்ற போகிறோம். தென் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ மேக் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் எதுக்காக அப்படின்னா எனக்கு இது வந்து ஒரு நேவிகேஷனாக ஆக்டிவ் ஆகணும். ஸோ அதுக்காக அப்படின்னு கொடுத்துட்டு டேப்ஸ் அப்படின்னு தந்துடுறேன். ஸோ டேப்ஸ் அப்படின்னு தந்தாச்சு. இப்போ வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ டேப் கொடுத்தோன்னே எனக்கு வந்து எல்லாம் வெர்டிக்கலாக இருந்தது ஹரிசாண்டலாக மாறிடுச்சு, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஆக்ஷன் நடந்துச்சு. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ கிளிக் ஆனால் நமக்கு மூவ் ஆகுது, ஓகேங்களா? ஸோ அதுக்கு எப்பயும் போல் ஒரு ஆங்கர் லிங்க் மேக் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட் ஐட்டத்துக்கு அடுத்து ஒரு ஆங்கர் லிங்க் நான் மேக் பண்ணுறேன். ஸோ ஆங்கர் லிங்க் ஈக்குவல் டு இப்போதைக்கு நான் ஒரு ஹேஷ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹேஷ் கொடுத்துட்டு இப்போ ஓப்பன் பண்ண ஆங்கர் லிங்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் நம்ம கண்டென்ட்க்கு அப்புறம் இப்போ க்ரியேட் பண்ண ஆங்கர் லிங்கை டேகாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு அடுத்தடுத்த லிஸ்ட் ஐட்டத்துக்கு பின்னாடி நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ கண்டென்ட்க்கு பின்னாடி பேஸ்ட் பண்ணலாம். ஃப்ரைடே கண்டென்ட்க்கு பின்னாடி, தென் லாஸ்ட் சாட்டர்டே, தென் சண்டே. ஸோ ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு யூஸ் பண்ணேன்னே எனக்கு டேப்ஸோட ஆக்டிவ் கிடச்சிருச்சு. ஸோ இதை எப்படி கிளிக் பண்ணால் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு மூவ் ஆகாமல் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? ஸோ அதுக்கு இந்த இடத்துல இந்த டிவ்க்கு அப்புறம் நான் இன்னொரு டிவ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்க்கு அப்புறம் நான் இன்னொரு டிவ் மேக் பண்ணுறேன். ஸோ டிவ்னு கொடுத்துட்டு தென் இந்த டிவ்வை நான் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நான் கிளாஸ் மேக் பண்ணுறேன். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே டேப் கண்டென்ட் அப்படின்னு தரேன். ஸோ டேப் ஐஃபன் கண்டென்ட்னு கொடுத்துட்டு
ஜஸ்ட் பேஜை சேவ் பண்ணிட்டு இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு எந்த ஆக்ஷனும் மேக் ஆகலை. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே கிளிக் ஆனால் கீழே மூவ் ஆகிறதுக்கு, அதாவது அந்த பேஜ்லேயும் மூவ் ஆகிறதுக்கு இந்த இடத்துல நம்ம எல்லா கண்டென்ட்டையும் தந்துடணும். ஸோ டிவ்னு கொடுத்துட்டு இந்த டிவ்வை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ டிவ்வுக்குள்ளே டிவ். ஸோ இது வந்து எனக்கு சப் டிவ். இதுக்கு நான் ஒரு ஐடி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஐடி ஈக்குவல் டு மண்டே அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ மண்டே அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வெப்பேஜில் இந்த மண்டே கிளிக் ஆகும்போது எனக்கு என்ன வரணுமோ அந்த டீட்டெயிலை நான் இந்த இடத்துல தரேன். ஸோ H1 டேக்கில் நான் தந்துடுறேன் ஜஸ்ட். ஸோ H1 டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு தென் H1 க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹாய் ஐ ஆம் மண்டே. ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்தாச்சு. ஸோ தென் கொடுத்துட்டு மேலே போய் இந்த ஐடி நம்ம கொடுத்துக்கோம். ஓகேங்களா. ஸோ மண்டேவை கிளிக் பண்ணால் எனக்கு கீழே மெசேஜ் ஆகணும். ஸோ நான் பேஜோட லிங்க் பாஸ் பண்ணாமல் நான் வந்து கண்டென்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து மண்டே அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ என்ன ஐடி கொடுத்துருக்கீங்களோ அந்த ஐடி தான் கொடுக்கணும். ஸோ ஐடி மண்டேன்னு கொடுத்தாச்சு. இப்போ வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா நான் கொடுத்த கண்டென்ட் வந்துடுச்சு. ஸோ எனக்கு இந்த மாதிரி கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக வராமல் நான் கிளிக் ஆனால் மட்டும் எனக்கு வரணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண பார்த்தீங்களா அந்த லிஸ்ட் ஐட்டத்துக்கு வந்துடலாம். அந்த லிஸ்ட் ஐட்டத்துக்கு வந்துட்டு அந்த இடத்துல நான் ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ டேட்டா ஐஃபன் டூகுல் அப்படின்ட்டு. ஸோ டூகுல்னால் என்னென்னு தெரியும், ஹைடாக இருந்தால் ஷோ ஆகும், ஷோவாக இருந்தால் ஹைட் ஆகும். ஓகேங்களா. ஸோ டூகுல்குள்ளே இப்போ டேப்னு தந்துடுறேன். ஸோ எனக்கு கிளிக் ஆகும்போது எனக்கு கீழே இருக்கிறது வரும். ஸோ தென் கொடுத்தாச்சு. இப்போ வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டேப்னோடனே எனக்கு இந்த இடத்துல மட்டும் எனக்கு இந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் தெரியுது. ஸோ அடுத்த பேஜை கிளிக் பண்ணும்போது நம்ம லிங்க் கொடுத்தோம்னா அதுவுமே எனக்கு நல்லா தெரியும். ஸோ இதே மாதிரி இத்தனை கண்டென்ட்க்கு வேணுமோ அத்தனை கண்டென்ட்க்கு நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா. ஆனால் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வெவ்வேறு பேஜுக்கு நம்ம பாஸ் பண்ணாமல் எல்லா கண்டென்ட்டையும் இந்த இடத்துலையே தரோம். ஸோ இது ஒரு ப்ளஸ் இந்த இடத்துல. பட் வந்து பேஜாக பாஸ் பண்ணாமல் கண்டென்ட்டாக பாஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டென்ட் வந்து நம்ம டைப் பண்ணுறதுனால அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நமக்கு இருக்குது. ஸோ தென் வந்து இப்போ டியூஸ்டேக்கு நான் மேக் பண்ண போகிறேன். ஸோ சேம் இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு டிவாக மேக் பண்ணோம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட 7 கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம 7 டிவ் மேக் பண்ணோம். ஸோ இப்போ ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கோங்களா அந்த டிவ்க்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு நான் கிளாஸ் மேக் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே டேப் ஐஃபன் பேன் அப்படின்னு கொடுத்துட்டு தென் வந்து ஃபேட் அப்படின்னு தந்துடுறேன். ஸோ இப்போ வெப்பேஜ் போய் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இப்போ கிளிக் ஆகும் போது மட்டும் எனக்கு டீட்டெயில்ஸ் வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மண்டே கிளிக்காக இருக்கிறதுனால அது மட்டும் கொஞ்சம் எனக்கு ஸ்மாலாக, அது மட்டும் இல்லாமல் ஒரு டேப் மாதிரி ஓப்பன் ஆகிருக்கு. மற்றதெல்லாம் வந்து எனக்கு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த ஹோவரிங் வந்து எனக்கு மற்ற எல்லா கண்டென்ட்க்கும் வருது, பேஜ் ஓப்பன் ஆகிருக்க கண்டென்ட்க்கு எனக்கு வரலை. ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணலான்னா இந்த டிவ்வை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு அடுத்தது இந்த டிவ்க்கு அப்புறம் பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து டியூஸ்டே அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ டியூஸ்டே அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ டியூஸ்டே அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிவ்க்கான ஒரு ஐடியை கொடுத்துடலாம். ஸோ நான் இதுக்காக இன்னொரு ஐடி மேக் பண்ணுறேன். இதுவே நான் டியூஸ்டே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ டியூஸ்டே அப்படின்னு கொடுத்துட்டு இதை கிளிக் ஆகும்போது எனக்கு எங்கே வரணுமோ அந்த இடத்துல போய் நான் இந்த ஐடி கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ எனக்கு இங்கே கிளிக் ஆகும்போது கீழே இருக்க டிவ்வில் இருக்க கண்டென்ட் எனக்கு வரணும். ஸோ மேலே டியூஸ்டே அப்படிங்கிற ஐடி கொடுத்துட்டேன். ஓகேங்களா. ஸோ இங்கே ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கேன், மேலே அதை கால் பண்ணியிருக்கேன். தென் வந்து எனக்கு கிளிக் ஆகும்போது தானே இது வரணும். ஸோ டேட்டா ஐஃபன் டூகுல் அப்படின்னு தந்துட்டேன். ஸோ ஐஃபன் டூகுல்னு கொடுத்து இதை டபுள் கோட்ஸ்குள்ளே டேப் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ டேப் கண்டென்ட் எனக்கு டூகுல் ஆகும்போது எனக்கு இது வரணும். ஸோ இப்போ வெப்பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இப்போ டியூஸ்டேன்னு கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாய் ஐ எம் டியூஸ்டே அப்படின்ற மெசேஜ் எனக்கு வந்துச்சு. ஸோ இப்போ மண்டேவை கிளிக் பண்ணுறேன், ஹாய் ஐ எம் மண்டே அப்படின்னு வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த இடத்துல மட்டும் எனக்கு ஒரு டிசைன் இருக்குது. ஸோ இந்த பேஜில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு பேஜுக்கே மூவ் பண்ணாமல் இந்த இடத்துக்குள்ளேயே நம்மளால் இந்த பேஜ்குள்ளேயே நம்மளால் கண்டென்ட் என்ன பண்ணலாம்னா டிஸ்பிளே பண்ணிக்கவும் முடியும். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த H1 டேக்கு அலைன் ஈக்குவல் டு சென்டர் அப்படின்னு தரேன்.
ஸோ சென்டர்னு தந்துட்டு இப்போ வெப்பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். ஸோ மண்டே கிளிக் பண்ணுறேன், எனக்கு சென்டராக டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? ஸோ சென்டராக டிஸ்பிளே ஆகும்போது ஜஸ்ட் வந்து நான் ஒரு கலர் தரேன். ஸோ பிஜி வந்து சக்ஸஸ் அப்படின்னு தரேன். ஸோ சக்ஸஸ்ன்னு தந்துட்டு இப்போ வெப்பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ மண்டே கிளிக் ஆகும்போது எனக்கு சக்ஸஸ் அப்படின்ற கலரோடு வருது. ஸோ அதே மாதிரி வேணும்னா நீங்கள் சென்டர் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு கலரும் நீங்கள் தந்துக்கலாம். ஸோ நான் டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் இதே மாதிரி தந்துக்கிறேன். ஸோ டியூஸ்டே அப்படின்ற இருக்க ஐடியில் இருக்க டிவுக்கும் நான் இதுவே சென்டர்னு கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கு ஒரு கலர் செட் பண்ணிடலாம். ஸோ பிஜி டேஞ்சர் அப்படின்னு ஸோ தென் கொடுத்தாச்சு. இப்போ வெப்பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ டியூஸ்டேன்னு கிளிக் பண்ணுறேன். ஐஎம் டியூஸ்டே அப்படின்னு எனக்கு வேறு ஒரு பேக்ரவுண்டோட வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இப்போ மீதி இருக்க மற்ற 5 டேஸ்க்கும் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு கீழே பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ பேஸ்ட் பண்ணும்போது உள்ளே இருக்க கண்டென்ட்டை மாற்றணும். ஸோ வெனஸ்டே அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ வெனஸ்டே அப்படின்னு கொடுத்தாச்சு. தென் வந்து செலக்டருக்கு நேம் தரணும். ஸோ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐடிக்கு இங்கே ஒரு நேம் தரேன். ஸோ வெட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ க்ரியேட் பண்ண ஐடியா மேலே போய் நம்ம கால் பண்ணுவோம். ஸோ ஹேஷ் ஆல்ரெடி இருக்குது. ஜஸ்ட் வெனஸ்டே வெட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வெப் பேஜை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ வெனஸ்டேன்னு கிளிக் ஆகும்போது எனக்கு இங்கே டேட்டா டூகுல் அதையும் நான் சேர்த்து கொடுத்துட்றேன். ஸோ டேட்டா ஐஃபன் டூகுல். ஸோ இது எதுக்குன்னா கண்டென்ட் ஓவர் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதை நான் கொடுக்காம போனதுனால எனக்கு அந்த இடத்துல கண்டென்ட் வரலை. ஸோ தென் வந்து நமக்கு கலரையும் மாற்றிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் வந்து வார்னிங் அப்படின்ற கலர் கொடுத்துக்கலாம். ஸோ வார்னிங் கொடுத்தாச்சு. இப்போ பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ வெனஸ்டே கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வெனஸ்டே கிளிக் பண்ணுறேன். எனக்கு வார்னிங் கலரோட எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இன்னும் நம்ம 4 க்ரியேட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த டிவை இந்த இடத்துல தேர்ஸ்டே அப்படின்ற ஒரு மெசேஜ் தரேன். ஸோ தேர்ஸ்டே அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் மேக் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இதுக்கு டே அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டேன். ஸோ இந்த க்ரியேட் பண்ண ஐடியா மேலே போய் நம்ம கால் பண்ணிடுவோம். ஸோ டே அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல டேட்டா டூகுல் அப்படின்றதையும் நம்ம யூஸ் பண்ணோம். இல்லை அப்படின்னா நமக்கு அது கிளிக் ஆகும்போது நமக்கு எஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ டேட்டா டூகுல் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே டேப் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துட்டு இப்போ வெப்பேஜில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ தேர்ஸ்டேன்னு கிளிக் பண்ணுறேன். ஐஎம் தேர்ஸ்டே அப்படின்னு வந்துச்சு. ஸோ தென் வந்து அடுத்ததுக்கு வந்து ஃப்ரைடேக்கு. ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டென்ட்டை மாற்றுவோம். ஸோ ஃப்ரைடே அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல இப்போ ஐடி மாற்றுவோம். ஸோ ஐடி வந்து எஃப்ஆர் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு இப்போ மேலே போய் எஃப்ஆர் அப்படின்னு கால் பண்ணிவிட்டு தென் டேட்டா ஓவர் எனக்கு வந்து கிளிக் ஆகும்போது வருதுங்களா. ஸோ அதுக்கு வந்து டேட்டா டூகுல் அப்படின்னு கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே டேப் அப்படிங்கிறதையும் நான் தந்துடுறேன். ஸோ டேப் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வெப்பேஜை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஃப்ரைடே கிளிக் ஆகும்போது எனக்கு அடுத்த மெசேஜ் வருது. ஸோ இதுக்கு வந்து இன்ஃபோ அப்படின்ற ஒரு கலர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரைடே கிளிக் ஆகும்போது எனக்கு இன்ஃபோவில் மெசேஜ் வருது. தென் இன்னும் 2 கண்டென்ட் இருக்குது, அதையும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சாட்டர்டேக்காக. ஸோ சாட்டர்டே. ஸோ இந்த இடத்துல வந்து ஐடி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஐடி வந்து என்ன நேம்னா சாட் அப்படின்றதில் கொடுத்துக்கலாம். ஸோ க்ரியேட் பண்ண ஐடியா மேலே கால் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல சாட் அப்படின்னு கால் பண்ணிவிட்டேன். தென் வந்து டேட்டா டூகுல் அப்படின்றதையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே டேப் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வெப்பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ சாட்டர்டேன்னு கிளிக் பண்ணேன், எனக்கு அதோட மெசேஜ் வந்துச்சு. ஸோ தென் ஃபைனல் ஒன் சண்டே அப்படிங்கிறது. ஸோ சண்டே. ஸோ சண்டேன்னு கொடுத்தாச்சு. இதுக்கு வந்து ஐடி க்ரியேட் பண்ணுவோம். ஸோ சன் அப்படின்னு தென் மேலே போய் க்ரியேட் பண்ண ஐடியை கால் பண்ணிடுவோம். ஸோ எப்படி வந்து சிஎஸ்எஸில் நம்ம ஸ்டைல் யூஸ் பண்ணுவோம், ஐடியோ செலக்ட் கிளாஸோ கொடுத்துட்டு. ஸோ அதே தான் பண்ணுறோம். என்னென்னா இங்கே ஸ்டைல் இல்லாமல் மேலேருந்து கீழே போங்க அப்படின்னு கண்டென்ட்டே பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஐடி கொடுத்தாச்சு. இப்போ வந்து டேட்டா ஐஃபன் டூகுல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே டேப் அப்படின்றதையும் தந்துடுறேன். ஸோ டேப்னு கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் மாற்றிக்கலாம், ப்ரைமரி அப்படின்ற.
ஸோ ப்ரைமரி கொடுத்தாச்சு. இப்போ வெப் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ சண்டே கிளிக் ஆகும்போது எனக்கு சண்டே அப்படின்ற மெசேஜ் வித் ப்ரைமரி பேக்ரவுண்டோட எனக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டேப் கண்டென்ட் அப்படிங்கிறது. கிளிக் ஆகும்போது எந்த ஒரு பேஜுக்கும் மூவ் ஆகாது, பட் கண்டென்ட் அந்தந்த பேஜ்லேயே எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து ஒரு யூஸருக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஸோ லோட் ஆகவும் ரொம்பவும் டைம் எடுத்துக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண 2 கிளாஸ் ஒன்று தான். ஒன்று ஆல்ரெடி நம்ம பார்த்த டேப் அப்படிங்கிறது. அந்த டேபை கிளிக் ஆகும்போது நான் கீழே ஷோ பண்ண வச்சுருக்கேன். அந்த இடத்துல டேப் கண்டென்ட்டுன்னு கொடுத்துட்டு அந்தக்குள்ளே ஒரு ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஐடியை மேலே நான் கால் பண்ணிவிட்டு அந்த இடத்துல டூகுல் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ கீழேருந்து வாங்கி மேலே நம்ம ஷோ பண்ணுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டேப் கண்டென்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த கிளாஸை நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே.